என்கிட்ட அது இல்லை, என்கிட்ட இது இல்லை, எங்கள் வீட்டில் அது இல்லை, எங்கள் வீட்டில் இது இல்லை, இந்த மாதிரி எதுக்கு எடுத்தாலும் இல்லை இல்லை சொல்லிட்டு புலம்புறவங்களா நீங்கள்? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இல்லைன்ற வார்த்தையை நம்ம ஒரு சில பொருட்களுக்கு முன்னாடி யூஸ் பண்ணாமல் இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. என்ன கேட்டால் லைஃப் லாங் நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. நான் இதை ஃபாலோ பண்ணுறேன். நான் ஃபாலோ பண்ணுறதுனால என்னோடய லைஃப்பில் நிறைய பாசிட்டிவான ஒரு விஷயம் இருக்குது. இதனால் இந்த விஷயத்தை நான் கடைப்பிடிக்கிறதுனால நான் சொல்கிறேன். ஒரு பழமொழிக்குள்ளே இருக்குது, இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தால் இல்லாமலே போயிடும் அப்படிங்கிறத ஒரு பழமொழியாக இல்லை சொல்கிறதா என்னன்னு எனக்கு தெரியல. பட் சொல்லுவாங்க, இல்லை இல்லைன்னு சொன்னேன்னா இல்லாமலே போயிடும் அப்படின்ட்டு. அது உண்மை தான். அது ஒரு பேட் வைப்ரேஷனை க்ரியேட் பண்ணிவிடும். அப்படியே அது பேட் இம்பேக்டை கூட அப்படியே நம்மக்கிட்ட வந்து க்ரியேட் பண்ணிட்டு போயிடும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம அந்த வார்த்தையை பயன்படுத்தாமலே இருந்து பழகிக்கிட்டோன்னா அது ரொம்ப நல்லது. நான் அந்த மாதிரி பொருட்களுக்கு இல்லைங்கிற வார்த்தையை நான் சொல்ல மாட்டேன். என் வீட்டில் இல்லை அப்படின்னா கூட நான் அதை சொல்ல மாட்டேன். ஸோ அதே தான் நான் உங்களுக்கும் சொல்ல வரேன். உங்கள் வீட்டில் இந்த பொருட்கள் இல்லாமல் கூட இருக்கலாம், தப்பு இல்லை. ஒரு சில நேரம் நம்ம மறந்துடுவோம் வாங்கிறதுக்காக, இல்லை ஏதாச்சும் ஒரு அவசர வேலையாக போயிருப்போம், அது நமக்கு தெரியாமலே அது தீர்ந்துருக்கும், அது நம்ம கவனத்துக்கு இருந்திருக்காது. அதனால் இதெல்லாம் நடக்கிறது தான் சகஜமான ஒரு விஷயந்தான். ஆனால் மற்றவங்கக்கிட்ட சொல்லும்போது நம்ம இல்லை சொல்லுவோம், அதை மட்டும் தவிர்த்தா போதும். இல்லைன்னு சொல்லாமல் குறைவாக இருக்குது, வாங்கணும், கம்மியாக இருக்குது, இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்குது. அதை வச்சு மாற்றிக்கோங்க. அந்த பொருட்கள் என்னென்னா மஞ்சள், உப்பு, காசு, அரிசி, புது துணி. இது எனக்கு தெரிஞ்ச சில பொருட்கள். ஒரு வேளை இதையும் தாண்டி சில விஷயங்கள் இருக்குது, எனக்கு தெரியாமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பி ஹாப்பி அண்ட் பி பாசிட்டிவ். பாய்.